அனைவருக்கும் காலை வணக்கம். நேரம் 11:10 ஆயிடுச்சு. இன்றைக்கி காலதாமதமாக காணொளி வெளியாகிறது. இன்றைக்கி மார்ச் 28 உலக புகழ்பெற்ற புதின எழுத்தாளரும் அரசியல்வாதியுமான மக்சிம் கார்கி அவருடைய பிறந்த தினம் என்று. உலக புகழ்பெற்ற புதின எழுத்தாளரும் அரசியல்வாதியுமான மக்சிம் கார்கி ரஷ்யாவில் நிஸ்னி நவ்கோரோட் என்ற ஊரில் பிறந்தவர் கார்கி. ரஷ்யாவில் நிஸ்னி நவ்கோரோட் என்ற ஊரில் பிறந்தவர் 1868. இவரது இயற்பெயர் அலெக்சி மாக்சிமோவிச் பெஸ்கோவ். அலெக்சி மாக்சிமோவிச் பெஸ்கோவ் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார். 5 வயதில் இறந்து விட்டார். தாயின் ஆதரவும் இல்லாத இவருக்கு எல்லாமே பாட்டிதான். அவர் எனக்கு கூறிய ராஜாராணி கதைகள் தான் எனக்கு அறிவு பாடம் புகட்டின என்று பெருமிதத்துடன் இவர் குறிப்பிடுவார். 8 வயதிலேயே வேலை செய்ய நேர்ந்தது. காலணி தயாரிக்கும் நிறுவனம், ரொட்டி தயாரிக்கும் நிறுவனம் உள்ளிட்ட பல இடங்களில் வேலை செய்தார். வழக்கறிஞர் ஒருவரிடமும் வேலை பார்த்தார். குடும்ப வறுமை காரணமாக பள்ளி படிப்பு அவ்வளவு கிடைக்கவில்லை. வேலை செய்து கொண்டே தானாகவே முயன்று கல்வியும் கற்று வந்தார். சிறு வயதிலேயே குறிப்பேடு ஒன்றை வைத்திருந்தார். எழுதுவதில் ஆர்வம் கொண்டிருந்தார். தனக்கு தோன்றியதை எழுதி வந்தார். 1892 இவரது முதல் மகர் சௌத்ரா சிறுகதை வெளிவந்தது. இது இவருக்கு புகழை ஈட்டி தந்தது. மக்சிம் கார்கி என்ற பெயரில் பல்வேறு விஷயங்கள் குறித்து தொடர்ந்து எழுதி வந்தார். 1898 ஸ்கெசட்ஸ் அண்டு ஸ்டோரிஸ் அப்படின்றது ஒரு நூல் வெளிவந்தது. ஸ்கெசட்ஸ் அண்டு பொறுத்துக்கொள்க ஸ்கெட்சஸ் அண்டு ஸ்டோரிஸ் வெளிவந்தது. 1899 முதல் நாவலும் 1902 தி லோயர் டெப்த்ஸ் என்ற நாடகமும் வெளிவந்தன. இவரது உலக புகழ்பெற்ற மதர் 1906 வெளிவந்தது. தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் இந்திய லெவலில் தொடங்கின காலம். கொடுங்கோன்மை ஆட்சிக்கு எதிராக மக்களை கிளர்ந்தெழச் செய்தல், அதிகார வர்க்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்தல், வீரம், கசப்புணர்வு ஆகியவை இவரது எழுத்துக்களின் அடிநாதமாக திகழ்ந்தன. இதனால் அரசின் கோபத்துக்கு ஆளானார். பல முறை கைது செய்யப்பட்டார். இவரது படைப்புகள் பல கடும் தணிக்கையை எதிர்கொண்டன. ஆடிட் பண்ணுறாங்க. வலிமையான இவரது எழுத்துக்கள் சாதாரண மக்களை வெளிப்படைய செய்தன. இலக்கியவாதிகளின் பாராட்டை பெற்றன. ஏழைகள் இவரை தங்கள் பிரதிநிதியாக கொண்டாடினார். மக்களிடம் இவருக்கு இருந்த செல்வாக்கினால் அரசால் இவர் மேல் கடும் நடவடிக்கை எதுவும் எடுக்க முடியவில்லை. உலகில் இவரது பெயர் பரவாத இடமே இல்லை என்று கூறிவிடலாம். ரஷ்ய சோசலிச ஜனநாயக தொழிலாளர் கட்சிக்கு நிதி உதவியும் அளித்து வந்தார். ரஷ்ய புரட்சி இயக்கத்துக்கு நிதி திரட்ட பல்வேறு நாடுகளுக்கு சென்றார். கார்கி கவிதைகளும் எழுதினார். ஏராளமான நூல்களை படித்தார். அபாரமான நினைவாற்றல் கொண்டிருந்தார். உலகம் முழுவதும் உள்ள தலைசிறந்த எழுத்தாளர்களுடன் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார். குழந்தைகளிடம் அன்பு காட்டினார். எழுதுவதற்கு இவர் பென்சில்களை பயன்படுத்தினார். சிறிய சிற்பங்கள் மீது இவருக்கு அலாதி பிரியம். ரஷ்யா, பிரெஞ்சு, இத்தாலி, ஆங்கிலம், ஜெர்மனி ஆகிய மொழிகளை கற்றிருந்தார். அதாவது ரஷ்ய மொழி. உழைப்புதான் ஜீவசக்தி என்று கூறுவார். இளம் எழுத்தாளர்கள் மீது அக்கறை காட்டினார். அவர்களது பிரியத்துக்குரிய வழிகாட்டியாகவும் தோழராகவும் இருந்து உதவினார். பாட்டாளி வர்க்க இலக்கியத்தின் பிதாமகர் என்று போற்றப்பட்டார். இவர் படைத்த தாய், அதாவது மதர் அப்படின்ற ஒரு நூல் இன்று வரை புரட்சிகர தொழிலாளி வர்க்கத்துக்கு ஊக்கமும் உற்சாகமும் வீரத்தையும் ஊட்டி வருகிறாள். இந்த நாவல் சுமார்
200 தடவைக்கு மேல் மறுபதிப்பு செய்யப்பட்டுள்ளது. உலகின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இவரது எழுத்துக்களின் தாக்கம் உலகம் முழுவதும் ஏராளமான எழுத்தாளர்களிடம் காணப்பட்டது. சோசலிச யதார்த்தவாதிகளின் யதார்த்த இலக்கியத்தின் பிதாமகரும் பல அமர இலக்கியங்களை படைத்தவருமான மக்சிம் கார்கி 1936 68வது வயசில் காலமாகிறார். 1868 பிறந்தவர், 68வது வயசில் காலமாகிறார். 1936 காலமாகிறார். நன்றி, வணக்கம். மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோடு இந்த நாள் நிறைவு செய்யப்படுகிறது. அனைவரும் வெல்ல வேண்டும். வாழ்க.